வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க இப்போ மணத்த தக்காளி கீரை சாதம் செய்யலாம். மணத்த தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆயில் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுடலாம். மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு. வெடிச்சிருச்சு கடுகு, வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் தான் முன்னாடி ஊற்றிருக்கேன், நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்க, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, அரிசி 100 போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா கழுவிட்டேன். நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பருப்பெல்லாம் நல்லா வேகணும், அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. அந்த கீரை எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. இதில் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேங்க, போட்டாச்சு. கீரை இந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு நல்லா வெந்து போயிடும். ஆனால் பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாங்க. அப்போ தாங்க பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. கீரை மணத்த தக்காளி கீரை சாதம் ரெடி ஆகிடுங்க. ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். சரிங்க, மிளகா போடலாங்க. மிளகா பச்சை மிளகா நீங்கள் 2 கீரி போட்டுக்கலாம். நான் பட்டை மிளகா தாங்க 1 போடுறேன், உரப்பு போகுதுன்னு. இது மறந்துட்டேன் பாருங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மணத்தக்காளி கீரை சாதம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மணத்த தக்காளி கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.